மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமெரிக்கா மீது எரிமலையின் சீற்றம், பெரும் அச்சத்திலும் ஆபத்திலும் அமெரிக்கர்கள். அமெரிக்காவின் அடிவயிற்றில் கை வைத்து அமெரிக்காவின் இராணுவ கப்பல் ஒன்றை தட்டி தூக்கியது ஈரான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் அதிகாலையில கிலாவேயா என்று சொல்லப்படுகின்ற எரிமலையில புதிய வெடிப்பு ஏற்பட்டு நெருப்பு பிளம்புகளை கொட்டுன்னு கொட்டுகின்ற கக்குகின்ற ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. எரிமலை குழம்புகளுடைய நீர் ஊற்றுக்கள் பாரிய அளவுல நெருப்புகளை கக்கி இருக்கு. இதனோட உயரம் எந்த அளவுக்கு மேலெடுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 அடி தொடக்கம் 1000 அடி வரைக்குமான உயரத்துக்கு அதனுடைய சீற்றத்தை கக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்றைய அமெரிக்கா முழுவதும் நேற்றைய இந்த செய்தி தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, மக்களிடையே பெரும் அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. உடனடியாக பாதுகாப்பு துறையினர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதேசத்தில் இருக்கிற மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றினாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அந்த பகுதியில சாம்பல் காற்றில் பரவியதோடு மெல்லிய கண்ணாடி போன்ற இலைகள் கலந்திருப்பதனால அருகில் இருக்கின்ற மக்களை அதிரடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்கா தான் அதிரடியான தாக்குதல்கள் நடத்தி மக்கள் அகதிகளாக்கி நெருக்கடியான சூழலுக்கு ஆளாக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இயற்கையினால் கூட தாங்கிக் கொள்ள முடியலை என்பதனால் என்னவோ இப்போது அமெரிக்கர்கள் அகதிகளை ஆக்குகின்ற ஒரு பணியை இப்போது இயற்கையும் எரிமலையும் தீக்காடுகளும் இப்போது அமெரிக்காவில் அவ்வப்போது அதனுடைய சீற்றத்தை காட்டி அதனுடைய கோரமுகத்தை காட்டி அவர்களையும் இப்போது அகதிகளை ஆக்குகின்ற பணியை செஞ்சு கொண்டிருக்கு. குறித்த இந்த தீப்பிழம்பு இந்த எரிமலையினுடைய வெடிப்பு கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக இருந்ததாக இப்போது அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. டொனால்ட் ட்ரம்புடைய கோபம் அதை தணிக்கிறதுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, காலகாலமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளை வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாடாக சுடுகாடாக மாற்றினாங்க. எரியூட்டி அந்த மக்களை அகதிகளாகவும் அனாதைகளாகவும் விதவைகளாக மாற்றி முடிச்சாங்க. இப்ப என்ன, அதே ஒரு சீற்றத்தை தான் இப்போது அமெரிக்கர்கள் மீது இயற்கை இப்போது செய்ய ஆரம்பிச்சிருக்கு. காட்டுத்தினுடைய சீற்றம் ஒரு பக்கம், எரிமலைகளுடைய சீற்றம் மறுபக்கம் அப்படின்னு சொல்லி இயற்கை அனர்த்தங்களுக்குள்ள இப்போது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த வருஷம் பார்த்தோம் இல்லையா, பாரிய அளவுலான தீக்காடினால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சிதைவடைந்ததையும் நாங்கள் பார்த்தோம். என்னதான் இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய போறதில்லை. அவங்களுடைய ஆணவமும் அடக்குமுறையும் அடாவடித்தனங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதை தவிர மனித உணர்வுகள் என்ற ஒரு விஷயத்தை புரியாமலே கடந்து போகின்ற ஒரு வழக்கார கொண்டிருக்கிறாங்க. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய அடி வயிற்றில கை வைத்து மிக முக்கியமான ஒரு கப்பலை அதிரடியாக ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் தட்டி தூக்கிய சம்பவம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உலக கப்பல்கள்லாம் பாதுகாக்க வந்த அமெரிக்காவுக்கு தனது கப்பலை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு அவமானமாக இப்போது அமெரிக்கா பார்க்குது. டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் உண்டு பண்ணிருக்கு. கப்பல் குறித்த தகவல்களை அதிரடியாக புரட்சிகர காவல் படையுடைய உளவுத்துறை திரட்டி இருக்கு. அதுல அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த கப்பல் 6 மாத காலத்துக்குள்ள பல தடவைகள் அமெரிக்காவினுடைய துறைமுகங்களுக்கு போய் வந்ததாகவும் இராணுவ தொடர்புல இருந்ததாகவும் கண்டறிஞ்சதுனால உடனடியாக இந்த கப்பலுக்கு சமாதி கட்டிடலாண்டா அப்படின்னு சொல்லித்தான் அதிரடியாக சுற்றுவளைப்பு நடத்தி இந்த கப்பலை இப்போது சிறைப்பிடிச்ச சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் புரட்சிகர காவல் படையினர் அமெரிக்காவோட கப்பல்களை சிறைப்பிடிக்கல. இப்போதுதான் அமெரிக்காவோட அடி வயிற்றில கை வைத்து உங்களுடைய இராணுவத்துடன் தொடர்புடைய கப்பலை இப்போது நாங்க பிடிச்சு சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ற செய்தியை அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஹோர்முஸ் ஜலசந்தியில நாட்டாம நாங்க தான், நீங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவுக்கு மட்டுமில்ல உலக நாடுகளுக்கே இப்போது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் இப்போது உணர்த்திருக்காங்க. இனி இந்த யுத்தம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் அரபு ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணுச்சு. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் குறித்த வாதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் எடுத்திருக்கிற முடிவும் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய கடல்வழி முற்றுகையின் மீது அதிரடியான தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை உடனடியாக நாட்டுக்கு திரும்ப வைக்கின்ற காரியத்தை செய்வதற்கான முனைப்பை இப்போது ஈரான் ரகசியமாக செஞ்சு வருவது மட்டுமல்லாம இப்போது அப்படியான ஒரு முடிவை எடுத்ததுக்கிணங்க ஈரான் இப்போது பல்வேறு மிரட்டல்களை விட ஆரம்பிச்சிருக்கு. ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவினுடைய தலைமை காரியாலயம் அதிரடியான ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. அமெரிக்கா கடல்வழி முற்றுகை தொடர்ந்தாலோ அல்லது ஈரானுடைய வளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ அதற்கான பதிலடியை ஈரான் வழங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம
ஈரானுடைய இறையாண்மை பாதுகாக்கவும் ஈரானுடைய தேசிய வளங்களை பாதுகாக்கவும் முன்பில்லாத அளவுக்கு ஈரானுடைய ஆயுத படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போக பாதுகாப்பு அமைச்சு என்ன அறிக்கையை விட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஈரானுடைய தாக்குதலுடைய வீரியம் என்ன என்ற ஒரு அனுபவம் இருக்கும். இதுவரைக்கும் எமது ஏவுகணை திறன்கள்ல சொற்பமானதையே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னும் பாரிய அளவு ஏவுகணைகள் பயன்படுத்தாமலே இருக்குது. இந்த யுத்தத்தில் அவைகளை பயன்படுத்துவதற்கான நேரமும் காலமும் கனிஞ்சாச்சு அப்படின்னு ஒரு மிரட்டலை பாதுகாப்பு அமைச்சு விட்டு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டம் ஈரான் ஒரு தாக்குதலுக்கு தயாராகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகள் தான் இப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் வருவதற்கான காரணமாக சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்வழி முற்றுகைக்கு பிற்பாடு ஈரானுடைய என்ன வர்த்தகங்களை தடையின்றி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த ஒரு தடையின் காரணமாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஈரான் ஆளானாலும் கூட கடந்த 10 தினங்களுக்குள்ள நிழல் கப்பல் படை மூலம் 10.7 மில்லியன் பெரல் எண்ணெய்களை 35 கப்பலினூடாக ரகசியமாக அமெரிக்காவோட கண்ணில் மண்ணை வாரி போட்டு கொண்டு சென்ற தகவலும் பதிவானது. என்னதான் இருந்தாலும் தங்கு தடையின்றி அதனுடைய எண்ணெய் வியாபாரத்தை செய்ய முடியாத இந்த சூழல்ல இதுல தேக்க நிலை ஏற்பட்டதுனால இந்த எண்ணெய்களை சேமிக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கு. இப்போது பழைய கப்பல்கள்ல இந்த எண்ணெய்கள் எல்லாம் இப்போது சேமித்து மிதக்கும் களஞ்சியமாக வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல சேமிப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்பதனாலும் தங்கு தடையின்றி ஏற்றுமதியை செய்ய முடியாது என்பதனால இப்போது ஈரானுக்கு இருக்கிற தெரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தணும். அதை செய்ய முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் இப்போது பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணெய் கிணற்றை மூடிவிட்டால் அதை மீள திறப்பதற்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தேவைப்படுவதோடு கால விரயம் இருப்பதனால அந்த ஒரு வேலையை இப்போது ஈரான் செய்வதற்கான தயாரில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் ஈரானுக்கு அடுத்த சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழி முற்றுகையை எப்படியாவது இல்லாது முடிக்கணும். அதுக்கு இருக்கின்ற வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான 2 வழிகள் உண்டு. ஒன்று அமெரிக்கா எதிர்பார்த்தது போல அடிபணிந்து அவங்களோட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போகணும். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இத்தனை நாள் யுத்தம் செஞ்சாங்க, இத்தனை வளங்களை இழந்தாங்க, இத்தனை மனித வளங்களை இழந்தாங்க. அப்படியாக இருந்தா இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவங்க போவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் சொல்லப்படுது. அடுத்த சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை ராணுவ பலம் கொண்டு தகர்த்து உடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். இந்த ஒரு சாய்ஸ் மட்டும்தான் இப்போது இருப்பதனால அதிரடியான தாக்குதலை அமெரிக்கா மீது மேற்கொள்றது. இந்த ஒரு விஷயம் குறித்து தான் இப்போது ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய தலைமையகமாக இருக்கலாம், அதுபோக பாதுகாப்பு அமைச்சாக இருக்கலாம், இப்போது அதிரடியான மிரட்டலை விட காரணமே அதிரடியான ஒரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராகுது. காரணம், அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போது அமெரிக்கா ஈரானை கொண்டு போய் விட்டு இருக்கு. இது குறித்து இப்போது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அவங்க பாகிஸ்தான், அதை தொடர்ந்து ரஷ்யா, அதை தொடர்ந்து ஒமானுக்கான பயணங்களை மேற்கொண்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்காங்களோ அந்த நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லிங்க, அந்த நாடுகளுடைய எண்ணெய் வயல்கள் மீதும் எண்ணெய் கிணறுகள் மீதும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் எரிசக்திகள் மீதும் அதுபோக அவர்களுடைய துறைமுகங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருங்க அப்படின்ற செய்தியை தான் இப்போது பாகிஸ்தானூடாக ரஷ்யானூடாக ஒமானுக்கு பயணமாக இருக்காரு. பாகிஸ்தானுக்கு போனாங்க, அமெரிக்காவுக்கு செய்தியை சொல்லிடுங்க, ரஷ்யாவுக்கு போகிறாங்க, நீங்களும் அமெரிக்காவுக்கு சொல்லிடுங்க. அதுபோக ஒமானுக்கு போகிறதுக்கான காரணம் மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த காலங்களில் முன் அனுபவம் இருக்கும் இல்லையா வாங்கி கட்டியது. ஆனால் இந்த முறை நேரடியாக என்ன வளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் இந்த எச்சரிக்கையை இப்போது கொண்டு சென்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் சொல்லப்படுது. அமெரிக்காவிடம் இப்போது ஆயுத தட்டுப்பாடு இருப்பதனால் தான் அமெரிக்கா அதிரடியாக யுத்த நிறுத்தத்துக்கு போனாங்க. பேச்சுவார்த்தை சாத்தியமில்லாது போனதுக்கு பிற்பாடும் அமெரிக்கா யுத்தத்தை தொடரல, மேலும் காலத்தை நீடிச்சு தரம், நல்லா நிம்மதியா யோசிங்க, எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் பல்வேறு கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுத பலம் அமெரிக்காவிடம் இல்லை என்பதனால இந்த ஒரு யுத்தத்தில் நிச்சயமாக அமெரிக்கா வாங்கி கட்டுவது நிச்சயம் என்பதுதான் தெரிகிறது. இப்போது இந்த கடல் முற்றுகையை இல்லாத ஒழிப்பதற்கான தாக்குதலை அதிரடியாக ஈரான் மேற்கொள்ளும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அப்படின்ற ஒரு எதிர்கூறல் தான் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.